Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல 16 panel kurtiயோட cutting and stitching தான் பார்க்க போறோம். XL sizeல இருந்து XXL size வரைக்கும் formula calculations எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So XS ல இருந்து XXL வரைக்கும் cotton fabric with zari border 4.5 meters இருந்தா போதும். and lining வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்க்கு 2 meters of lining போதும். XS sizeல இருந்து XXL size வரைக்கும் நான் வந்து மெஷர்மென்ட் சார்ட் வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட் சில மெஷர்மென்ட்ஸ் இருக்காது, அதை நம்ம பாடியில மெஷர்மென்ட் எடுத்து தான் நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் ஷோல்டருடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ல டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு குர்த்தி லென்த் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் லென்த் மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் டு மிட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ டேப்பை இந்த மாதிரி பேக் சைடு வச்சுக்கோங்க. ஸோ மிட் வேஸ்ட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது அதனுடைய ரவுண்டு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக எடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் டெப்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ் மெஷர்மெண்ட்டில் தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் மற்ற சைஸ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா அண்ட் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த சின்ன பார்டரை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து நீட்டாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை நான் வந்து 4 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பேப்பரை ஃபேப்ரிக்காக நினச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அகெயின் இன்னொரு ஃபோல்டு, இப்போ திருப்பி மடிக்கணும், அகெயின் மடிக்கணும். ஸோ 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் எத்தனை ஃபோல்டிங்ஸ் இருக்குன்னா மொத்தம் 16 ஃபோல்டிங்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேனலுடைய கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 inches, அதோட நான் 6 inches சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 42 inches கிடச்சிருக்கு. இந்த 6 inches எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது குர்த்தியோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தையலுக்கு நம்ம 1.5 inch விடுவோம், கரெக்டுங்களா, 2 சைடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 சைடும் 1.5 inch வரும். அண்ட் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீமுக்கு 2 சைடும் 1.5 inch நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், கரெக்டாக. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 inches கிடைக்கும். ஸோ அந்த 6 inches தான் இந்த 6 inches. ஸோ நம்மளுக்கு 42 inches இருக்குது. இப்போ இந்த 42ஓட 16 பேனல்ன்றதுனால நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2.625 சம்திங் எனக்கு நம்பர் கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம அளந்து பார்க்கலாம். அளந்ததுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண பாருங்கள், 2.625 சம்திங். நான் வந்து ரவுண்ட் அப்பாக 2.25 inch எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை டேப் வந்து இது மாதிரி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணால் எனக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் வச்சு இந்த சைடும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மற்ற சைஸுக்கெல்லாம் கேல்குலேஷன் பார்க்கலாம். இப்போ எக்ஸஸ் சைஸ்க்கு பார்க்கலாம். 32 செஸ்ட் சைஸு ப்ளஸ் 6 inch சீம் அலவன்ஸ், ஸோ 38 inch கிடச்சிருக்கு. இந்த 38 16ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 2.3. ஸோ நீங்கள் வந்து ரவுண்டாக 2.5 inch எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் சைஸு 34 ப்ளஸ் 6 inch 40 inch கிடச்சிருக்கு. இந்த 40 inches by 16 2.5. ஸோ நீங்கள் 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. எம் சைஸ்க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எல் பார்க்கலாம். 38 inches செஸ்ட்டு ப்ளஸ் 6 inches 44 கிடச்சிருக்கு. 44 டிவைடட் பை 16 நீங்கள் வந்து 2.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸல் சைஸு 40 செஸ்ட்டு ப்ளஸ் 6 inches 46 கிடச்சிருக்கு. ஸோ 46 டிவைடட் பை 16 2.8 சம்திங். ஸோ நீங்கள் 3 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு XXL பார்க்கலாம். 42 inches ப்ளஸ் 6 48. இப்போ 48 டிவைடட் பை 16 பேனல்ஸ். ஸோ நீங்கள் 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கிடைச்ச நம்பரை சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி மார்க் பண்ணும். இப்போ நான் 2 சைடுக்கும் பார்த்தீங்கன்னா தையலுக்கு half an inch மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போது உங்களுடைய பார்டர் லென்த் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், பார்டர்லேருந்து 1.5 inch மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு ஷோல்டர் டு மிட் வேஸ்ட் லென்த்து நம்ம மெஷர் பண்ண பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 15 inches எடுத்துக்கிறேன். அதோட 1/2 inch தையல். இது எதுக்குன்னா மேலே ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுவோம், அந்த தையல் வந்து இதோட ஆட் பண்ணி 15.5 inch நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டோட கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ டோட்டலாக நம்ம 16 பேனல்ஸ் வந்து கண்டினியூஸாக கட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்டர் கட் பண்ணாமல் கண்டினியூஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 8 பேனல்ஸை ஒரு செட்டாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற 8 பேனலை நான் இன்னொரு செட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 8 பேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறம் இந்த 8 பேனல்ஸ் வந்து ஒரு செட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பார்டர் இருக்குது பாருங்கள். ஸோ கீழே இருந்து தான் நம்ம மேலே வரைக்கும் தையல் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஏ ஷேப்பில் தான் நீங்கள் வந்து தையல் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு துணிக்கு ஒட்டின மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு தையலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பேனல் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பேலன்ஸ் பேனல்ஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது 8 பேனல் அண்ட் இது 8 பேனல். பார்த்தீங்களா, நடுவில் கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை பாதியாக மடித்ததுக்கப்புறம் இதில் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ்ஸு. ஸோ டிவைடட் பை 2 -1 நான் வந்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மற்ற சைஸஸ்க்கெல்லாம் ஷோல்டர் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸஸ் சைஸுக்கு பார்க்கலாம். 14 இன்ச்சஸ் ஷோல்டரு. ஸோ 14 இன்ச்சஸ் பை 2 -1 நீங்கள் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்ஸு, இதுவுமே 14 தான். எம்முக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எல்லும் எம்மும் ஒரே மெஷர்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸலுக்கு பார்க்கலாம். 15.5 இன்ச்சு டிவைடட் பை 2 -1 நீங்கள் 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து டபுள் எக்ஸலுக்கு பார்க்கலாம். 16 இன்ச்சஸ் ஷோல்டரு பை 2 -1 நீங்கள் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆர்ம்ஹோலுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ செஸ்ட்டு சைஸு 32, 34, 36, 38க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அண்ட் 40, 42க்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 36 சைஸுக்கு பார்க்கலாம். செஸ்ட் ரவுண்டு வந்து 36 டிவைடட் பை 6 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. ஸோ நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லா பாடி லைனுக்கும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஆர்ம்ஹோல் லைன் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப்பு, அதுக்கப்புறமா ஆர்ம்ஹோல் லைன் மார்க் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மற்ற சைஸஸ்க்கெல்லாம் நம்ம ஆர்ம்ஹோல் கேல்குலேஷன் பார்க்கலாம். இப்போ 32 செஸ்ட் ரவுண்டுக்கு பார்க்கலாம். 32 பை 6 ப்ளஸ் 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 34க்கு பார்க்கலாம். 34 பை 6 ப்ளஸ் 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்டப்பா. நெக்ஸ்ட் 36க்கு பார்த்துட்டோம். இப்போ 38க்கு பார்க்கலாம். 38 பை 6 ப்ளஸ் 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 செஸ்ட் ரவுண்டு 40 டிவைடட் பை 6 நீங்கள் வந்து ரவுண்டப்பாக 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 42க்கு பார்க்கலாம். 42 பை 6 ஸோ நீங்கள் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ செஸ்ட்டு வந்து 36 டிவைடட் பை 4 9 இன்ச்சு. ஸோ இதோட 1/2 இன்ச்சு பாடி லூஸ் ஆட் பண்ணி நான் 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி 1/2 இன்ச் பாடி லூஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பேக் ஆர்ம் கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் டு மிட் வேஸ்ட் லென்த்து நான் வந்து 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அளவு எடுத்து தான் மார்க் பண்ணணும் மற்ற சைஸஸ்க்கு எல்லாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் எம் சைஸுக்கு. ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 7.5. இதோட பாடி லூஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ஸும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இது அப்படியே கீழே வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். பட் எப்படி நான் வந்து மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வித்து எம் சைஸ்க்கு நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மற்ற சைஸுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச்சு அண்ட் சைட் சீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் நெக் டெப்த் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். மற்ற சைஸஸ்க்குலாம் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ரவுண்ட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கு கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் லைனு அண்ட் ஆர்ம் ஹோல் லைன் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீம் லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேக்கில் மார்க் பண்ண எல்லா மெஷர்மெண்ட்ஸ் நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன், இந்த ஆர்ம் ஹோல் தவிர. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச்சு, சைட் சீமுக்கு 1.5 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணலை. ஸோ இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபோல்டு வந்து பண்ணியிருக்கேன். இப்போது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேலே 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, செஸ்ட்டு, வேஸ்ட் லைனு எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்ம் கர்வ் மட்டும்தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மிட் பாயிண்டில் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் சாக் எடுத்துக்கிறேன். இப்போ பேக் ஆர்ம் கர்வ் இருக்குது பாருங்கள், இதுக்கு ப்ளூ கலர் சாக் யூஸ் பண்ணி 1/2 இன்ச்சு தையல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சைட் சீம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வுக்கு நான் எல்லோ கலர் சாக் யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஷோல்டர் லைனுக்கு 1/2 இன்ச்சு தையல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லைனிங் வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கரெக்டாக. இதே மாதிரி பேக் லைனிங் இருக்குது பாருங்கள், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த நாட்ச் பாயிண்ட் வந்து 2 பீஸ்லேயும் வந்து ஒரே இடத்துல எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? இப்போது பேக் லைனிங் எடுத்து இது மேலே வச்சு டாப் ஸ்டிச் போட போகிறோம் கார்னர்ஸில். அதே மாதிரி ஃப்ரண்ட் லைனிங் போட்டு கார்னரில் டாப் ஸ்டிச் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக தையல் போட்டுட்டு இது வரைக்கும் தையல் போடுங்க, கார்னரில் போடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக தையல் போட்டு இது வரைக்கும் தையல் போடணும். ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் லைனிங்கும் மெயின் பீஸும் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ இந்த நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கிராஸ் பீஸ் எடுத்து நெக்கில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு தையல் தான் விட்டுருக்கோம். ஸோ 1/4 இன்ச்சில் தான் நீங்கள் தைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு கரெக்டுங்களா? இப்போது இங்கே வந்து எண்டில் கம்மியாக இருக்குன்னு அதெல்லாம் மீன் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஷோல்டர் வித்து மட்டும்தான் தேவை. ஸோ ஷோல்டர் வித்து 2.5 இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து
6 inches வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டீப்பாக வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டயக்னலாக டேப்பை வச்சு 1 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை கொண்டு போய் இந்த லைனோட இந்த மாதிரி கர்வியாக நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு ஷேப்பு ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அவுட்டரில் இந்த மாதிரி 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நெக்கு ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண நெக் ஷேப்பை லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் துணி வந்து கட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 1/4 inch அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch நான் வந்து விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கார்னர் மடித்து நம்ம தையல் போட போகிறோம். இப்போ வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி மிடில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தியில் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அங்கே மிடில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 நாட்ச் பாயிண்ட் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வச்சு பெல் பின் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கை வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கை டேர்ன் பண்ணதுக்கப்புறமா அயன் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து ஃபைனலாக நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோடைய கட்டிங் வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 1 மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீப் கர்வ் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். ஸோ லெஃப்ட்டு ரைட் ஸ்லீவ் எதுன்னு பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சைட் சீம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1.5 inch தையல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாட்ச் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே வரைக்கும் தையல் போடணும். அதே மாதிரி இந்த சைடு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் தையல் போடணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்ன்றது மேலே கிடையாது, பக்கத்தில் போட்டுக்கோங்க. இல்லைனா 3 times கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஸோ தையல் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து அண்ட் லைனிங் கிளாத் ரெண்டுமே செப்பரேட்டாக தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத் ஒன்றா வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து தையல் போட்டு கடைசி வரைக்கும் நம்ம தையல் போடணும். இது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 2 லைனிங் ஃபேப்ரிக்கை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த மெயின் கிளாத் வந்து உள்ளே ஃபுல்லாக தள்ளிடுங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம், அதுலேருந்து 1/2 inch டவுன் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் தையல் போடணும். ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.